காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கேன். எங்க எங்க சரோ சரோ உனக்கு மறுபடியும் எப்படி நடந்துக்கிற? அவங்களையே எப்படி ஆவேசமா தேடிட்டு இருக்க? 200 வருஷம் தேடல் எனக்கும் அவளுக்கும் தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கு. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவளை பழிக்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னாங்க? அவங்க ஒத்துக்கல. அவங்க எங்க? நான் பார்க்கணும். வர சொல்லுங்க. வர சொல்லுங்க. வா, சொன்னா கேளு, நான் பாத்துக்கிறேன், நீ வா. எனக்கு பிடிச்ச பெண்ணோட வாழ்ற உரிமை எனக்கு இருக்கு. அதை தடுக்கிற உரிமை உங்களுக்கும் சார், வேற யாருக்கும் சார் கிடையாது. எப்படி எனது கௌதம பூபதி விரும்பினான்? எப்படி என் முன் மண்டியிட்டவள் அன்றே என் மகனின் இதயத்தை கொள்ளை கொண்டாள். இன்று என்னை உன் முன் மண்டியிட வைத்து விட்டாயே. யாரடி நீ? எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. அண்ணனையும்
அண்ணியும் விட்டுருங்க மகாராணி. உங்களை கேட்டுக்கிறேன். நான் நின்றால், நடந்து வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து காட்டு. ஏய், செய்து காட்டு. எனது மகனே, நீ இரவு நேரங்களில் தனியாக சந்தித்திருக்கிறாய். இரவு நேரங்களில் தனியாக சந்தித்திருக்கிறாய் என்றால் எதற்காக சந்தித்தாய்? இணைந்தீர்களா? கலந்து விட்டீர்களா? உயிர் கொடுத்து விட்டானா? அப்படி ஒரு பொறுப்பு பொறுக்கல மகாராணியாரே. என்ன நம்புங்க. தர்மத்துக்கு விரோதமா நடக்கிறவங்க தான் குற்றவாளி. இந்த சமஸ்தானத்தோட முதல் குற்றவாளி உங்க ராணி மங்களேஸ்வரி. விடுங்கள் மகாராணி.
எரித்து விடுங்கள். பவந்தம் பவந்தம் இச்சா தர்சனம் பார்க்கலாம். காதம்பரி! வேண்டாம் தாயே! சர்வம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். காதம்பரி! நான் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது உன்னை பார்த்திருக்கனா? நான் உன் எண்ணங்களுக்கு உள்ள இருக்கிறவ. ஞாபகப்படுத்தட்டுமா? என் ஞாபகத்துல இருக்கிற அளவுக்கு நீ ஒண்ணு பெரிய ஆள் கிடையாது. அம்மா, ஏய், பேசிட்டு இருக்கேன்ல, என்ன பார்த்து பேசு. அடிச்சன்னு வச்சுக்க. தொட்டுதான் பாரு. யார்டி நீ? என்ன தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீ ஒன்ன தெரிஞ்சுக்கணும். இந்த காத்தாள்புரத்துல உனக்கும் எனக்கும் ஒரு கணக்கு பாக்கி இருக்கு. அந்த கணக்க நான் உனக்கு ஞாபகப்படுத்தணும்னா நீயா வா. அப்பதான் கணக்க சரியா பார்க்க முடியும். உன்னை நீ தெரிஞ்சுக்கணும்னா உன் பின்னாடி நின்னுட்டு இருக்கானே உன் விசுவாசி. இன்னைக்கு உன்னை தெய்வமா தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு போ. அவன் தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுப்ப. அப்ப தெரியும் நான் யாருன்னு. நீயா வா. போ. என்ன எதிர்க்கிறாளா? மிரட்டலோட விட்டுலான்னு பார்த்தேன். செத்தாதான் அடங்குவேங்கிறா. அடக்கிடலாம். மேடம், உங்க பையனை விரும்புற அந்த பொண்ணு ஒரு அமானுஷ்ய சக்தி. அதை நானே பார்த்திருக்கேன். எப்படி சொல்றீங்க? அவ நெருப்பு மாதிரி இருக்கா. நெருப்புக்கு இரையாகி போனவ நெருப்பாத்தான இருப்பா. அவ ஒரு அமானுஷ்ய சக்தி, நமக்கு எதிரான சக்தி. அவளை அழிக்க எனக்கு சக்தி இல்ல. அவ நெருப்புன்னா நான் நெருப்ப உருவாக்குறவ. என்கிட்ட இருக்கிற துப்பாக்கி கொண்டு அவ மேல பாஞ்சு ரத்தம் வராம இருந்தா அவ மனுஷனுக்கு அப்பாற்பட்ட சக்தி. சுட்டா ரத்தம் வருமா வராதா? சுட்டுடலாம். அவ மனுஷி, சாதாரண மனுஷி, அவ்வளவுதான். என்கிட்ட சிக்கி உயிரை இழக்க போற பாவப்பட்ட மனுஷி. அவளை சுடுறதுதான் நல்லது மகாராணியாரே. அவளை சுட்டு கொன்னாத்தான் இளவரசரை அவகிட்ட இருந்து காப்பாத்த முடியும். Oh my God! யார ராணிங்கிறீங்க? யார இளவரசருங்கிறீங்க? மகாராணியார் நீங்க தான். உங்க மகன் தான் இளவரசர். Oh, just shut up. I said shut up. நான் ஜஸ்ட் ஒரு டிசிபி தான். அது இந்த ஜென்மத்துல மகாராணியாரே. போன ஜென்மத்துல நீங்க மகாராணியார். பூபதி வம்சத்தின் 14ஆம் சக்கரவர்த்தி ராணி கேசவர்த்தினி மங்களேஸ்வரி. நான் மங்களேஸ்வரி சாம்ராஜ்யத்தின் தளபதி கஜேந்திரவர்மன். இவர் மருத்துவர் ஞானதேசிகன். நாம எதிர்க்கிற சக்தி காதம்பரி. நான் இவங்கள நினைக்கிற மாதிரி மென்டல் இல்ல மகாராணியாரே. அந்த காதம்பரி சொன்ன மாதிரி ஒரே ஒரு தடவை என் வீட்டுக்குள்ள போங்க.
நான் குலதெய்வமா வழிபடுறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க யாருங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஏன் கண்ணாச்சி, போன ஜென்மத்துல இவங்க மகாராணி, இவர் மருத்துவர், நீங்க தளபதி. அப்ப நான் யாரு அண்ணாச்சி? புறம்போக்கு. புறம்போக்கா? நம்ம அண்ணாச்சி சொல்றாரு. ஓகே. யோ வாயா. ஐயா, போன தடவை ஒரு மெண்டலுக்கு தாய செக்யூரிட்டி கொடுத்தோம். இப்ப 4 மெண்டல்ஸ். ஐயா 3 பேர் தானே போறாங்க. என்னை சேர்த்து தாய சொல்றேன். இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொடுத்து நானும் மெண்டல் ஆயிட்டேன். போடவே வாங்க, சாமிகளோட சண்டை போடுவோம். நான் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. இல்ல நம்புற மாதிரி இல்லைன்னாலும் செய்ய நினைக்கிற விஷயம் ஒண்ணுதான். நீங்க மகாராணியா பாக்குறீங்க, நான் டிசிபியா பாக்குறேன். ஆனா விசுவாசம் ஒண்ணுதான். உங்களோட உதவி எங்க டிசிபி மேடத்துக்கு தேவைப்படுது. அவங்க கேட்டா என் உசிரையே நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த சரோஜினி இல்ல, காதம்பரி. ஆ, அந்த சரோஜினி சாரி, அந்த காதம்பரி கூட யார் யார் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. யாரு? முருகேஷ், பாண்டிய, ஜெயராம, கண்ணு தெரியாத ஐயர் ஒருத்தன். இவங்க கூட இப்ப நம்ம இளவரசர் கௌதம பூபதியும் இருக்காரு. எதிரிக்கு எதிரி தோழங்கிறதுனால நான் உங்ககிட்ட தனியா பேசுறதுக்காக வந்திருக்கேன். நான் என்ன செய்யணும்? காதம்பரி கிட்ட இருந்து கௌதம பூபதியை பிரிக்கணும். நான் அவளை ஊரை விட்டே விரட்டுறதுக்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கேன். சொல்லி பார்த்தோம், மிரட்டியும் பார்த்தோம், கேட்கல. மிரட்டலுக்கு அடுத்த கட்டம் என்ன? சாகடிக்கிறது தான். செஞ்சிடுவோம். வெளியே யாருக்கும் தெரிய போறதில்ல. கொலைய பண்றதே போலீஸ். கண்டும் காணாம இருக்கணும். நான் இன்ஸ்பெக்டர் தான், ஒத்துக்கிறேன். ஆனா அண்ணாச்சிக்கு விசுவாசி. இவர் கஜேந்திரவர்மனா இருக்கலாம், அவங்க ராணியா இருக்கட்டும், நீங்க மருத்துவரா இருந்துட்டு போங்க. அதெல்லாம் போன ஜென்ம கதை. இந்த ஜென்மத்துல இவர் இரும்புற என் அண்ணாச்சி. இவருக்காவே போலீஸ் ஆன வேணாம், எனக்கு முதலாளி இவர் தான். நீங்க கொலையை பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணாச்சிக்காக ஏற்கனவே பல கொலைகளை பண்ண வேணாம். அவர் மட்டும் சொல்லட்டும், உங்களையும் போட்டு தள்ளிடுவேன். அந்த லிஸ்ட்ல இது 10ஓட 1 கிடையாது, 100ஓட 1.
வெற்றி மட்டுமே நமது இலக்கு. நிச்சயம் வெற்றியுடன் வருவேன். ஜோதிடரே, நமது சமஸ்தானத்தில் இருக்கும் அத்தனை கோவில்களிலும் மன்னர் வெற்றியுடன் திரும்பி வரும் வரை இரவு பகல் இடைவிடாமல் பூசைகள், அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் நடக்கட்டும். திருமாண்டி என் பேரு. உங்க கோட்டைக்குள்ள நீங்க இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். இது ஏன் கோட்டை, வந்திருக்கீங்க. அதே தைரியம் இப்போ இருக்கா? இந்த விருமாண்டி தேவனை பிடிக்க போறேன்னு நீ சொன்ன, ஒன்னு அழிக்க போறேன்னு நான் சொன்னேன். இப்போ இதுல எது நடக்க போகுதுன்னு நீ சொல்லு. ஓடு. பட்டாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். பட்டாபிஷேகமா? அரசியல தங்களது மகனுக்கு வயது 4 வாரம். அதற்குள் குழந்தைக்கு பட்டாபிஷேகமா? வெள்ளைக்காரன் கேள்விப்பட்டால் கை கொட்டி சிரிப்பான். பட்டாபிஷேகம் யாருக்கென்று நான் சொல்லவே இல்லையே. ஏற்பாடு செய்யுங்கள் என்றால் அதன் அர்த்தம் ஏற்பாடு செய் என்று பொருள். நீ எனக்கு எதிராக தீட்டிய திட்டம் பாராட்டுதலுக்குரியது. ஆனால் எதிராளியை குறைத்து மதிப்பிட்டது நீ செய்த தவறு. அழைத்து வாருங்கள் அவனை. சமஸ்தானத்திற்கு எதிராக போர் தொடுக்க நினைத்த குற்றத்திற்காகவும், சமஸ்தானத்தின் அமைதியை குலைக்க மக்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்திய குற்றத்திற்காகவும் விருமாண்டி என்கின்ற விருமாண்டி தேவனுக்கு தூக்கு தண்டனை அளிக்க உத்தரவிடுகிறேன். உடனிருந்து சமஸ்தானத்தின் தலைமை ஸ்தானத்தில் இருக்கும் மகாராணி கேசவர்தினி மங்களேஸ்வரியை கொலை செய்ய திட்டம் தீட்டிய கமலம் அழகு குந்தவைக்கு என்ன தண்டனை தரலாம் என்று ராஜகுரு சொல்வார்.
வருடங்களாக ஜமீனாக மட்டுமே இருந்த இந்த நாகருத்ராட்ச மரம் என்னால் இந்த மங்களேஸ்வரியின் முயற்சியால் சாம்ராஜ்யமாகிவிட்டது. இது எனது மூதாதையர்களுக்கு நான் செய்யும் நன்றி கடன். அந்த சக்தி ஒரு பெண்ணா? எவளையோ காதலிக்கிறாய். பார்ப்பேன். நிறைஞ்ச தாலியோட தீர்க்க சுமங்கலியா காட்சி கொடுக்கிறியே, உன்னோட சுமங்கலி கோலத்துக்கு உயிர் இருக்கா? தாலி இருந்தும் நீ விதவை. நான் இப்போ சாகிறேன். ஆனா மறுபடியும் ஜென்மம் எடுப்பேன். இந்த ஜென்மத்துல உன் மக மேல எனக்கு வராத காதல் அடுத்த ஜென்மத்துல வரும். அப்ப ஜெயிக்க போறது நீயா நானானு பாக்குறேன். ஒரு உயிர் பலிய திருவிழாவை வேடிக்கை பாக்குற மாதிரி வந்திருக்கிற உங்களை நான் போடுற வேதனையை நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு கை கொட்டி சிரிச்சிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன். என் உயிர் போன அடுத்த நொடியிலிருந்து இந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களோட குடும்பத்துல பிறக்கிற ஒவ்வொரு ஆண் வாரிசும் தங்காது. 10 வயசுக்கு மேல இந்த பூமியில உயிர் வாழ மாட்டான். உங்க முன்னாடியே துடிச்சு சாவம். நீங்க பாப்பீங்க. அப்போ என் நினைப்பு உங்களுக்கு வரும். சாக போகிற பயத்தில் உளறி கொட்டுகிறாள் மகாராணியார். வேறு ஏதாவது சாபம் இருந்தால் சொல், கேட்கலாம். இப்போ என்னை ஏழனமா பார்த்து சிரிக்கிற நீங்க என்ன தெய்வமா பாப்பீங்க. காதம்பரி அம்மனா? மறக்க மாட்டேன். மறக்கவே மாட்டேன். எரிஞ்சு சாம்பலாக்க போறேன். என் சாம்பலுக்கு உயிர் வரும். நான் செத்த 3வது நாள் ஒரு செடியா இதே இடத்துல ஜென்மம் எடுப்பேன். நான் உயிர் தெழுந்து வருவேன்.
அவர்களுக்கு பயந்து நான் ஓட வேண்டுமா? வீரத்தின் விளைநிலம் இது பூபதி வம்சம். 11ஆம் நூற்றாண்டில் பூபதி வம்சம் கண்டோம். எமது குலமே சிறந்த குலம் என மார்த்தட்டினோம். எதிரிகளை வஞ்சம் தீர்த்தோம். இரத்த நாளங்களில் ஊறி போனதே எம் குல பெருமை. இந்த வாளுடைய வரலாறு என்னவென்று உனக்கு தெரியுமா? இந்த வாளுடைய வயது 700 வருடம். தலைமுறை தலைமுறையாக கைமாறி என்னிடம் வந்தது. எனது வாழ் பாரம்பரிய பெருமையை நான் காக்க தவறிவிட்டேன். இல்லை இல்லை இல்லை. தன்பதி வம்சமாம் பூபதி இல்லத்து பிராட்டியானாள். இனம் காத்த குலவஞ்சி. வல்லமையற்ற பதியாலே ஆசனம் பெற்றாள். அரசியானாள். கர்வம் கொண்டாள். சர்வமானாள். ஞாலத்து நியதி அகற்றி கலகப்படையை கருவறுத்து பரங்கியர் போற்ற பேரெடுத்தாள். பஞ்சமத கஜம் போலாகி நெஞ்சம் பதற நீதி செலுத்தினாள். குலப்பெருமை காத்தாள். இனப்பெருமை விரித்தாள். பேரரசி பெருந்தகையாள். மதிநுட்பச் செயலாலே சிற்றரசு சீர்பெரும் ராஜ்யமானதே. வம்ச சோதியாய் அம்சமான புத்திரன் கண்டாள். புத்திரனோ வம்சம் மீறி மையல் கொண்டான். குலம் காக்க சினந்திட்டாள். களம் காண புகுந்திட்டாள். ஐம்பொறி பொங்க தீப்பொறி எடுத்தாள். குலம் கெடுத்த பாவியனை கருஞ்சாம்பலாக்கிட்டாள். சார் பார்த்து சார், பிடிச்சிட போகுது. தெரியும் வாயா. மேடம் இங்கே தானே வர சொன்னாங்க சார். சார் கொஞ்சம் கீழே இறங்குங்க சார். நீங்க என்ன விட பெரிய ஆள் தான் சார், ஒத்துக்கிறேன் சார். ஆக்சுவலி நீங்க என்ன போஸ்டிங் சார்? சார் உன்னை விட பெரிய போஸ்டிங். அது தெரியும் மேடம். நாகநந்தினி மேடம்.
மேடம், இது எமது போர். ராணி மங்களேஸ்வரியின் போர்க்களம். எமது களமறிய மாட்டீர் மக்களே. அதை நீ வீர அறிவதற்கில்லை. 200 வருட பயணத்தில் எமை தொடர்கின்ற துஷ்ட சக்தியை தோற்கடிக்கப் போகும் வீராங்கனையாக யாம் களம் இறங்குகிறோம். இது எமது களம். வருபவள் என்னால் அழிக்கப்பட்டவள் திரும்பவும் என்னாலேயே அழிக்கப்படுவாள்.